இந்த டிவி காட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புல உதவி ஸ்டாலின் குற்றம் சாட்டுறது அதை பத்தி கருத்துனமா? டிவி காட்சி ஒரு மாசம் கூட அவ்வளோ அது நம்ம கேட்ட என்ன அர்த்தம்னு சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இன்னும் ஒரு மாசம் ஆச்சா அதுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதுக்கு முன்ன நல்லா பாதுகாப்பா இருந்தாங்களா? சொல்லுங்க. அதுக்கு முன்ன இருந்தாங்களா? ஒரு பதில ஏறி ஒரு மாசம் கூட ஆகல. நம்ம பாதுகாப்பு இல்ல, அதை செய்யல, எதை செய்யல, குறை சொல்றதுக்குன்னே மக்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தான் செய்யறாரு, எல்லாமே செஞ்சுன்னு தானே வர்றாரு. இனிமேதான் செய்வாரு, கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சுன்னு வருவாரு. அந்த ஒரு மாசத்துலயே எல்லாமே செஞ்சிருவாரு. அவரு சொல்லினே கிடக்க வேண்டியதான். அதெல்லாம் இல்ல, பாதுகாப்பு உண்டு. சும்மா அவரு சொல்லுவாரு அவங்க செஞ்சுட்டாங்களா பாதுகாப்பு? எவ்வளவு நடந்தது நாட்டுல? என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல அவங்க. ஆனா இவரு நடவடிக்கை எடுப்பாரு. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு அக்கறையோட எல்லாமே நல்லா தான் பாக்குறாரு. எந்த குறையும் இல்ல, எல்லாம் நல்லா பாக்குறாரு. அவங்க எதனா ஒண்ணு தோத்துட்டாண்டு ஆனா ஒண்ணு சொல்லினே கிடப்பாங்க, அது கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அவரு சொல்லணும். இப்ப அவர் ஆட்சியில் கரெக்டா இருந்ததா? அவர் ஆட்சியில் எந்த பொண்ணுங்களும் நல்லா பாதுகாப்பு இருந்ததா? ரோட்ல நடக்க முடிஞ்சதா? இல்ல குழந்தைங்களுக்கு நல்ல தாரமா? ஒண்ணுமே கிடையாது. அவர் அக்கறையோட தான் எல்லாமே செய்யறாரு. அதான் பொம்பளைங்க போறா அவங்களுக்கு அவருக்கு ஓட்டே போட்டது. இவங்க ஆட்சியில ஒன்னும் பாதுகாப்பு கிடையாது. இப்ப அவர் ஆட்சியில தான் பாதுகாப்பேன். எந்த ஆம்பளைங்களை கேட்டாலும் ஐயோ விசிலுக்கு போன் பண்ணி இந்த பொண்ணை பார்க்க கூடாது, அந்த பொண்ணை பார்க்க கூடாது அப்படின்றாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அதுக்கு முன்ன ரொம்ப இது மாதிரிதான் அநியாயம் அக்குறம்லாம் நடக்கும். இப்ப நாங்க ஊருக்கு போனோம் சொல்றாங்க, இப்போ யாரை பார்த்தாலும் சரி நீங்க போன் பண்ணி விடுவீங்கம்மா, நாங்களாம் ஒழுக்காதான் இருக்கோம், பரவாயில்ல, ஒயின் ஷாப் கடையெல்லாம் மூட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க ஆட்சியில தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க 2 வயசு பொண்ணு இது பண்ணாங்க. விமான நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தன்மை கொடுத்தாங்க. அவங்க கட்சியில் இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு தாவே காட்சியில் எடுத்திருக்காங்க. கோவையில் 10 நாள் மணி இருந்த இது இன்னைக்கு குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க. 10 நாள் நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பெண் படை நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் சிறப்பாக செய்வாங்க. சிங்கப்பெண் படை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு துறையிலையும் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள பல்வேறு விமர்சனம் வைக்கிறாங்க அவர் மேல, விஜய் மேல. நீ நல்லா இருந்தா நான் போடாம தான் போடுவேன், உன்னை எப்படி கீழே இறக்கணும் தான் பாப்பேன், அதான் பண்றாங்க. விஜய் நல்ல ஆட்சி, நல்லதே செய்வாரு. ஆனா அது கெடுக்கணும்னு என்னென்ன திட்டம் எல்லாம் பண்றாங்க, அந்த திட்டம்லாம் நடக்காது. 5 வருஷம் இருப்பாரு, நல்லதே செய்வாரு. யாரு என்ன நினைச்சாலும் கெடுக்க முடியாது. இப்பதான் வந்திருக்கா அந்த பிள்ளை. சரி, ஏதோ மக்களால தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை வந்தது செய்யட்டும். இனிமே கொஞ்சம் 1 மாசம் கூட ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்த டிவி காட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புல உதவி ஸ்டாலின் குற்றம் சாட்டுறது அதை பத்தி கருத்துனமா? டிவி காட்சி ஒரு மாசம் கூட அவ்வளோ அது நம்ம கேட்ட என்ன அர்த்தம்னு சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இன்னும் ஒரு மாசம் ஆச்சா அதுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதுக்கு முன்ன நல்லா பாதுகாப்பா இருந்தாங்களா? சொல்லுங்க. அதுக்கு முன்ன இருந்தாங்களா? ஒரு பதில ஏறி ஒரு மாசம் கூட ஆகல. நம்ம பாதுகாப்பு இல்ல, அதை செய்யல, எதை செய்யல, குறை சொல்றதுக்குன்னே மக்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா குறை சொல்லக்கூடாது. யாரு எல்லாம் பொறுத்து பார்க்கணும், எது யாரு எப்படி செய்யறாங்கன்றத பொறுத்து பார்க்கணும். அவர் ஆண்டாரு இத்தனை வருஷமா என்ன செஞ்சாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அதுக்கு பதிலு. நான் என்ன சொல்றது, நீங்க தான் மக்கள் தான் பாத்துக்கிறீங்களே, உங்களுக்கு தான் தெரியுமே. எத்தனை வருஷமா ஆண்டாங்களே, என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க வயசானவங்க கோட்டருக்கு வேலைக்கு போயிட்டு இதோ வரோம். விலைவாசி ஏறினபடியா இருக்கு, என்ன குறைஞ்சிருக்கு, இருக்க ஏறுது. ஆனா அவர் வந்த ஒரு 3 நாளெல்லாம் அவர் அந்த அளவு கேள்வி கேக்குறாங்க மக்கள். அவர் ஏன் காரி தூக்கிட்டு போறாரு? அவரு கொத்தடிமை இருப்பாரு. அவர் திமுக காரன் இருப்பாரு. அவரு பேசுங்க. இல்ல எது காரி தூக்கிட்டு போறாருன்னு தெரியல. திமுக காரன் இருந்தா எவனா இருந்தா என்ன? திமுக எல்லாம் காரி முடிஞ்சு வந்தாங்க. இன்னும் காரி முடிறாங்க, இன்னும் காரி முடிய போறாங்க. அவங்களாலதான் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாம போதை பொருள் இந்த வயசுக்கு இன்னும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க குடிச்சின்னு ஒரே அமங்கலம் பண்ணினுங்கிறாப்புல. அதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதவி சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது. இதுக்கு மேலதான் அவர் அக்கறை எடுக்கிறாரு, ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்கள் இந்த சிங்கப்பெண் படி ஆரம்பிச்சு இறக்கிட்டாரு. ஆரம்பிச்சிருக்காருங்களா? இல்ல, எல்லாருமே பொதுவாவேதான். சும்மா தேவையில்லாம எல்லாம் பேசக்கூடாது. இவர் இத்தனை வருஷமா ஆண்டாரு, என்ன செஞ்சாரு? ஒண்ணு கேட்கல. அப்புறம் இந்த ஆட்சியில தான் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆனா அந்த கட்சியினுடைய இதை கெட்ட பேரை உண்டாகட்டும்னு நிறைய மொல்ல மாடிங்க முடிச்சு மாடிங்க செய்தாங்க. ஆனா எதுனாலன்னா ஒரு முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வரும், இவர் சீக்கிரமா ஆட்சியை விட்டு கலைச்சிடலான்னு சொல்லி பல ரூபத்துல திட்டம் போடுவாங்க. கரண்ட் கட்டுப்பாடுங்க. கரண்டை திருட்டுத்தனமா திருடி விற்காங்க. அதிகாரிங்க எல்லாம் உடந்து இருந்து செய்தாங்க. அதை ஆனா பேர் வாடுறது இந்த கட்சி மேல பேர் வருது.
பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இந்த படம் கொடுத்திருக்காரு. அதிரடி படம் சிங்கப்படம் எதுக்காண்டி பெண்களுக்காண்டி உற்பத்தி ஆக்கி பெண்களுக்கு செய்யணும்னு சொல்லி தானே விட்டுருக்காரு. சிங்கப்படம் விட்டுருக்காரு. அதுங்கானாலும் இப்ப எங்க பார்த்தாலும் எந்த பொம்பளையை தொட்டாலும் உடனே பயப்படுவாங்க. பயம் இருக்கு. இந்த 1-2 சின்ன சிறுசுங்களை தான் அங்கங்க தப்பு தவறு செஞ்சுட்டு பூரா இந்த கட்சியினுடைய பேரை கெட்ட பேர் ஆக்கணும்னு சொல்லி செய்தாங்க. அதான் காரணம். ரீல்ஸ் எடுத்து வீடியோ போட தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை முதலமைச்சர் ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது. அவர் அந்த மாதிரி வந்து சும்மா இதா பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி செய்யல. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஒன்னு டிஎம்கே ஒன்னு அண்ணாதிமுக வந்து இவ்வளவு வருஷமா இந்த ஒரு திருப்பு மாற்றமா செஞ்சு பார்ப்போம், மக்களுக்கு என்ன செய்தாங்க பார்ப்போம். ஆனா இவரு அதே மாதிரி மக்களுக்கு இவர் வந்து ஸ்டாலின் வந்த முறை 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஆளை செய்ய முடிஞ்சிருக்கு. எல்லாரும் இந்த இருக்க பயில பார்க்கறதுக்கே புரட்டி பார்க்கறதுக்கே ஒரு 6 மாசம் ஆகும். எப்படி பார்த்தாலும் உள்ள இருக்கிறதெல்லாம் நிலவரத்தெல்லாம் பார்க்கறதுக்கு 6 மாசம், அதை சரி பண்ணுறதுக்கே 6 மாசம் ஆகும். ஒரு 2 வருஷம் கழிச்சா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரு. கிளீன் பண்ணி மக்களுக்கு சொன்ன மாதிரி செய்யறதுக்கு அதுக்கு தகுந்தபடி வழிபாடுகளை வகுத்து செய்வார். ஆனா இருக்கவங்க தான் அதை எந்த வழியில வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜய் நல்ல ஆட்சி, நல்லதே செய்வாரு. ஆனா அது கெடுக்கணும்னு என்னென்ன திட்டம் எல்லாம் பண்றாங்க. அந்த திட்டம் எல்லாம் நடக்காது. 5 வருஷம் இருப்பாரு, நல்லதே செய்வாரு. யாரு என்ன நினைச்சாலும் கெடுக்க முடியாது. இப்ப விஜய் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, பாதுகாப்பு உண்டு. சும்மா அவரு சொல்லுவாரு உதயநிதி மாதா அவங்க செஞ்சுட்டாங்களா பாதுகாப்பு? எவ்வளவு நடந்தது நாட்டுல? என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல அவங்க. ஆனா இவரு நடவடிக்கை எடுப்பாரு. அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையால தான் நான் ஓட்டு போட்டோம். பெண்கள் பாதுகாப்புல விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இருக்குனால தான் நாங்க போட்ட ஓட்டு. அவரு செய்வாரு, செய்யறேன்னு சொல்லி இருக்காரு, செய்வாரு. ஆனா வந்த உடனே அப்படி சொன்னா எப்படி அது? இவரு வந்து 5 வருஷம் துட்டு போறாரு, 2 வருஷம் போடல, 3 வருஷம் தான் காசு போட்டாரு. இன்னும் 2 வருஷம் காசு எங்க போச்சு? அப்ப இதெல்லாம் யாரு கேக்குறது? அவர் ஏத்து 2 வருஷம் காசு அவர் சாப்பிட்டு போட்டாரப்பா. 3 வருஷம் தான் போட்டாரு. கடைசியில முடிய போற நேரத்துல காசு போட்டாரு. 5 மாசம் காசு எதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. அப்ப இந்த 2 வருஷம் காசு எங்க போச்சு? அப்ப அதெல்லாம் இப்ப கேட்க மாட்டாங்களா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இவங்க நினைச்சாலும் ஆட்சி கெடுக்க முடியாதுப்பா. இந்த இத்தனை கோடி மக்களை சேர்ந்தாதான் கெடுக்க முடியும். இப்ப இவங்க நினைச்சா கெடுக்க முடியாது. இப்ப வீடியோ எடுத்து அந்த ரீல்ஸ் போடுறதுக்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை விஜய் அவர்கள் ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. பப்ளிசிட்டிக்காக தான் ஆரம்பிச்சுக்கிறாராம். அதெல்லாம் உதவி இல்ல, அவர் நல்லதை செய்தா வந்துக்கிறாரு. அம்மா, இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டிருக்காரு. அதை பத்தி கருத்து என்னம்மா? பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தான் செய்யறாரு. எல்லாமே செஞ்சுன்னு தானே வர்றாரு. இனிமேதான் செய்வாரு, கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சுன்னு வருவாரு. அந்த 1 மாசத்துலயே எல்லாமே செஞ்சிருவாரு. அவரு சொல்லினே கலக்க வேண்டியதான். பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவர் அக்கறையோட தான் எல்லாமே செய்யறாரு. அதான் பொம்பளைங்க போறா அவங்களுக்கு அவருக்கு ஓட்டே போட்டது. இவங்க ஆட்சியில ஒன்னும் பாதுகாப்பு கிடையாது. இப்ப அவர் ஆட்சியில தான் பாதுகாப்பேன். இப்போ ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி. ஆமா, அது வந்து இப்ப நல்லது தானே செய்யறாரு. என்ன கெட்டு பார்த்துக்கா செய்யறாரு. ரீல்ஸ் எடுத்து வீடியோ போட தான் போல ஆரம்பிச்சுக்கிறாரு, பப்ளிசிட்டிக்காக இவ்வளவு பண்ணிக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நேத்துதான் தொடங்கப்பட்டது. அது என்ன செய்யறாங்கன்னு தெரியாதே பார்த்தனா எப்படி அதுக்குள்ளயா? அவங்க ஆட்சியில தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க 2 வயசு பொண்ணு இது பண்ணாங்க. விமான நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தன்மை கொடுத்தாங்க. அவங்க கட்சியில இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எதுவுமே நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு தாவே ஆட்சியில எடுத்திருக்காங்க. கோவையில ஒரு 10 நாள் முன்னாடி இந்த இது இன்னைக்கு குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க. 10 நாள் நடவடிக்கை எடுத்திருக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பெண் படை வந்து நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் சிறப்பாக செய்வாங்க. சிங்கப்பெண் படை வந்து தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு துறையிலையும் செய்யறேன்னு சொல்லிருக்காங்க. ரீல்ஸ் எடுத்து வீடியோ போட தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடி படை ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. நாங்க ரியல் பண்ணி ஆச்சா நாங்க பாத்துக்கிறோம். அவரு ஃபர்ஸ்ட் ரியல் பண்ணாம இருக்கிறாரா? அவரு தான் எதை போட்டாலும் போட்ட போறாங்க. 700 கோடி கொடுத்து அவங்க அப்பா எல்லாருமே தான் பண்ணிருக்காப்ல ஐயா ஸ்டாலின் அவரு. அதெல்லாம் ரியல் ஆச்சு தாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் யாரு ரியல் யார் டூப்ளிகேட்னு. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. அவருக்கு தாங்க அக்கறை இல்லை. அவங்க ஆட்சியில் எனக்கு ரொம்ப நடக்கும்போது அவங்க என்ன கண்டாரா? இல்லை, ஒரு 15 நாள் முன்ன கோவையில் நடந்த இது இன்னைக்கு 10 நாள்ல குற்றப்பத்திரிகை நிரூபிச்சு கொடுத்துருக்காங்க. கடும் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. சும்மா சொல்லிட்டு போய் கிடையாது, கடுமையாக இருக்குன்னு சொல்லிருக்காரு. டிவி காட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டிருக்காரு. அதை பத்தி கருத்து என்னம்மா? அவரு குற்றம் சாட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கு. நல்லா தான் போகுது, இப்பெல்லாம் நல்லா தானே போகுது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா என்ன ஒண்ணு ஏமாத்தினே இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு அக்கறையோட எல்லாமே நல்லா தான் பாக்குறாரு. அவரு எந்த குறையும் இல்லை.
எல்லாம் நல்லா பாக்குறாரு. அவங்க எதனா ஒண்ணு தோத்துட்டாண்டு எதனா ஒண்ணு சொல்லிக்கினே கிடப்பாங்க, அது கேட்டுக்கினே இருப்பாங்களா. அதெல்லாம் நல்லா போகுது, விஜய் நல்லா பண்றாரு. ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை முதலமைச்சர் உருவாக்கிறாரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையாப்பா. இதான் எதனா ஒரு கதை கட்டிக்கினே இருப்பாங்க. இப்ப நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நல்லாவே போகுது. யாரு எதை சொன்னாலும் சரி விசிலுக்கு போன் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொல்றாங்களா. யாரும் தப்பான இதுவெல்லாம் யாரும் சொல்லல. எந்த ஆம்பளைங்களை கேட்டாலும் ஐயோ விசிலுக்கு போன் பண்ணுவேன், இந்த பொண்ணை பார்க்க கூடாது அந்த பொண்ணை பார்க்க கூடாது அப்படின்றாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அதுக்கு முன்ன ரொம்ப இது மாதிரிதான் அநியாய அக்குறம்லாம் நடக்கும். இப்ப நாங்க ஊருக்கு போனோம் சொல்றாங்க, இப்போ யாரை பார்த்தாலும் சரி நீங்க போன் பண்ணி விடுவீங்கம்மா, நாங்களாம் ஒழுக்காதான் இருக்கோம், பரவாயில்ல, ஒயின் ஷாப் கடையெல்லாம் மூட்டாங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல தான் ஒயின் ஷாப் கடையை மூடி இருக்காங்க. செய்யாரு எங்க அம்மா வீடு, கிராமம் வந்து வாகடை. ஆனா ஃபர்ஸ்ட் அதுதான் மூடி இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இப்பதானப்பா ஒரு மாசம் ஆகுது, அதுக்குள்ளே எப்படிப்பா சொல்றவங்க சொல்லதான் செய்வாங்க. மாத்தி மாத்தி சொல்லிட்டு தான் இருக்கணும். ஒரு 6 மாசம் 7 மாசம் பொறுத்துங்க, இன்னும் நல்லா வந்துடும். ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடுறதா சிங்கப்பெண் அதிரடிப்படையை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. உருவாகட்டும், இல்ல இப்ப பரவாயில்லையா, அது பப்ளிசிட்டிக்காக தான் ஆரம்பிச்சுக்கிறாங்களா. சரி அப்படியேதான் வச்சுக்கிட்ட விடுங்க, அப்படிதான் இருக்கட்டும். எங்களுக்கு அதனால ஏதாச்சும் கொஞ்சம் தைரியம் வரும் இல்லையா. என்ன சொல்றது, இப்பவும் ஒவ்வொருத்தர் இருக்கானுங்க, எவ்வளவு கேலி பண்றானுங்க, எவ்வளவு இது பண்றானுங்க, ஒவ்வொருத்தரும் பயந்துங்கன்னு இருக்கானுங்க. அதை நான் கரெக்டா இவர் கையெழுத்து போட்டது கரெக்டா, 2வது கையெழுத்து தானே, அதுலயே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தான். அதே போல ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 3 மாசம் கூட இந்த ஆட்சி தாங்காது, 3 மாசத்துல கவுந்து. எல்லாரும் தான் அப்படிதான் சொல்றாங்க. தாங்காதவா ஓட்டு போட்டாங்க ஜனங்க, சொல்லுங்க, தாங்காதவா ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் தாங்கும். பெண்களுக்கு எந்த ஆட்சியில பாதுகாப்பா இருந்தது நீங்க சொல்ல, எந்த ஆட்சிக்காக பாதுகாப்பா இருக்குது? எல்லா ஆட்சியுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில மட்டும் ஏன் எதிர்பார்க்கறீங்க பாதுகாப்புன்னு? எந்த ஆட்சியிலுமே பாதுகாப்பு பெண்களுக்கு கிடையாது. என்னன்றா ஆம்பளைங்க பண்றாங்களா, தண்டனை கொடுக்க உடனே ஒண்ணு சுற்றணும் இல்ல வெட்டிடணும். எந்த ஆம்பளையும் தப்பு செய்ய மாட்டாங்க. நைட்ல வர முடியல, போக முடியல, குழந்தைங்களை வெளியே அனுப்ப முடியல, எல்லாம் எந்த ஆட்சியா இருந்தாலும் இப்படி நடக்குது. நம்ம இந்த ஆட்சி பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அவர் சொல்லனா இப்ப அவர் ஆட்சியில கரெக்டா இருந்ததா? அவர் ஆட்சியில எந்த பொண்ணுங்களும் நல்லா பாதுகாப்பா இருந்ததா? ரோட்ல நடக்க முடிஞ்சதா? இல்ல குழந்தைங்களுக்கு நல்ல தாரமா? ஒண்ணுமே கிடையாது. எந்த ஆட்சியில இருந்தாலும் இப்படிதான் நடக்குது. நான் எந்த ஆட்சி வந்தாலும் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, தைரியமா நடக்கணும். வெளியே குழந்தைங்கள வெளியே அனுப்பவே முடியல எந்த ஆட்சியிலயுமே. நம்ம பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறோம். அந்த எந்த ஆட்சி வந்தாலும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த டிவி காட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டிருக்காரு. அதை பத்தி கருத்து என்ன? அவரா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்களா? இருந்துச்சு, இப்பதானே இல்ல. அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில அதிகம் குற்றச்சம்பளம் நடந்திருக்கான். இல்ல டிவி காட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டிருக்காரு. அதை பத்தி கருத்து என்ன? விஜய் வெண்டார்ல பாப்பாரு, அவர் செய்வாரு, எல்லாமே செய்யறேன்னு சொல்லிக்கிறாருல்ல, செய்வாரு. பார்க்கலாம், ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கணும்ல அவருக்கும். இவ்வளவு நாளா அவங்க ஆட்சி பண்ணாங்கல்ல, இவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கணும்ல. இப்ப கெட்டு நொந்து வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இவருக்கு ஒரு வாட்டி கேக்குறாரு, நம்ம கொடுக்கறதுல தப்பு கிடையாது. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்காரு அவரு. வந்து இன்னும் 1 மாசம் கூட தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி கொடுப்பாங்க? இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தாங்களே, இவங்க என்ன பண்ணாங்க? அப்ப கேக்கல யாரும் அந்த வார்த்தை. இப்ப வந்து 1 மாசத்துல இவரை பத்தி தப்பா சொன்ன தப்பு தானே அது. ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை விஜய் அவர்கள் ஆரம்பிச்சுக்கிறாரு, பப்ளிசிட்டிக்காக தான் ஆரம்பிச்சுக்கிறாரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, இவரை கவுக்குறதுக்கோசம் எதனா சொல்லுவாங்க, அவங்க இஷ்டம். அது இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அது அவங்க சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். மக்கள் சொன்னா ஏத்துக்கலாம். இப்ப உனக்கு எடுக்கணும்னா நான் சொன்னா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அது மக்கள் சொல்லணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு மக்கள் சொன்னா அது கரெக்ட். நம்மள சொல்லக்கூடாது, தப்பது. தொடர்ந்து விஜய் பத்தி திமுக சைட்ல இருந்து விமர்சனம் பண்றாங்க டெய்லி. அதுதான் ஆட்சிக்கு வந்துக்கிறாருல, எங்க நல்லதை பண்ண போறாரு அப்படின்னு கூட செய்யலாம். புரியுதுங்களா? அவர் மேல வரக்கூடாது. இவரு அவர் ஒரு சினிமா ஆக்டிங் பண்ணாலே எத்தனோ கோடி அவருக்கு. புரியுதுங்களா? அந்த கோடியெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கோசமே செய்யணும், மக்களுக்கோசமே வரணும், மக்களை பாதுகாக்கணும், லேடிஸை பாதுகாக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு ஆட்சிக்கு. அப்படி இருக்கும் போது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல, தப்பு கிடையாது. பாக்கட்டும், அவர் 5 வருஷம் எவ்வளவு சாப்பிட போறாரு, சாப்பிட்டோமே. இவ்வளவு நாள் இவங்க நடத்தினாங்கல்ல, இவரு நடத்திட்டோம். ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இவர் ஆட்சிக்கு நல்லபடியா செஞ்சா மேல மேல அவர் தான் வர போறாரு. என்னப்பா சொல்றீங்க? தப்பு இல்ல சொல்றதுல நம்ம
நல்லது நடக்கதான், நல்லதே நடக்கட்டும். இவ்வளவு நாள் அவங்க ஆட்சியில இருந்து பண்ணாது இவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணட்டும், பாக்கலாம். அதுவும் சான்ஸ் கொடுக்கணும். மக்கள் தீர்ப்பு அதெல்லாம் நம்ம கிடையாது, நீ நான் சொல்லி கிடையாது. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். அவர் தான் பிடிச்சிருக்கு, அவர் தான் வரணும், செய்யாம வரணும்னா அவர் தான் வந்தாகணும். அது நீ நான் மாத்த முடியாது. இவ்வளவு நாள் நீங்க ஆண்டீங்க, ஒரு சான்ஸ் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள பல்வேறு விமர்சனம் வைக்கிறாங்க அவர் மேல, விஜய் மேல. நீ நல்லா இருந்தா நான் போறாம தான் போடுவேன், உன்னை எப்படி கீழே இறக்கணும் தான் பாப்பேன். அதான் பண்றாங்க, புரியுதுங்களா? அவர் நல்லது பண்ணினேன்னா 6 கேஸ் கொடுக்குறேன்னுக்கிறாரு, மாசம் 2500 ரூபா கொடுக்குறேன்னுக்கிறாரு. அதெல்லாம் அவங்க கொடுக்கல, செய்யல, புரியுதுங்களா? 2500 ரூபா கொடுக்குறேன்னுக்கிறாரு. லேடிஸுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னுக்கிறாரு, பஸ் ஃப்ரீ விட்டுருக்காரு. இவ்வளவு சொல்லிக்கிறதுனால இவன் எங்க முன்னாடி வந்துட போறாரு சார்ன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணலாம். முன்னாடி வரக்கூடாதுன்னு செய்யலாம், கவுப்பனை எப்படி வேணாலும் செய்யலாம். நல்லதே நடக்கட்டும், ஏழைங்களுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி எங்களை மாரி ரோட்ல பழ வைக்கிறவங்களுக்கு எல்லாம் நியாயம் நடக்கணும். நடந்தா ஜனங்க இன்னும் அவரை மேல ஏத்துவாங்க. அப்ப ஜனங்க அவருக்கு இன்னும் நிறைய ஆயிடுவாங்க. ஒருத்தர் கிடையாது, கோடி கணக்கில் ஆயிடுவாங்க. இப்ப முதல் தேர்தலே அவருக்கே கிட்டத்தட்ட 1,72,00,000 மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் நல்லதானம், அவரு நல்ல மனசு, நல்ல இதுவா இருக்கு. நான் ஏழைங்களுக்கு செய்யறேன், நான் ஏழைங்களை பாக்குறேன் அப்படின்னால ஜனங்க போட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு பார்த்து போட்டாங்க எல்லாரும். ஏன்னா நிறைய பேர் அதான் பேசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இவங்க இருந்தாங்கல்ல, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், இவர் என்ன அளவுக்கு பண்றாரு, எந்த அளவுக்கு செய்யறாரு அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. மார்க்கெட்ல பாதி பேரு அதை பத்தி தான் பேசிக்கிறாங்க. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நல்லது பண்ணட்டும், ஏழைங்களை பாக்குறாலாம் பார்க்கட்டும், ஏழை தொழிலாளிங்கெல்லாம் பாக்குறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் அவருக்கு ஓட்டு போட்டதே காரணம். ஆமா, டிவி காட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டிருக்காரு, அதை பத்தி பேசணுமா? இப்பதான் வந்திருக்கா அந்த பிள்ளை. சரி, ஏதோ மக்களால தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை வந்தது செய்யட்டும். இனிமே கொஞ்சம் 1 மாசம் கூட ஆகுறதுக்கு முன்னாடி இல்ல அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நடத்தட்டும், ஆட்சியை நடத்தட்டும், பார்க்கலாம். எல்லாரும் வந்த மாதிரி அவர் வந்துட்டாரு ஆட்சிக்கு, நடத்தட்டும். பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அதெல்லாம் என்ன சொல்ல முடியாதுப்பா. யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. தான் வந்திருக்காரு ஆட்சிக்கு, ஒவ்வொன்னதான் பார்க்கணும். அவரும் பாப்பாரு. அப்படி எதுவும் இல்லையே இந்த ஆட்சியில, ஒன்றும் அப்படி பாதுகாப்பு இல்லாமலாம் இல்ல, பாதுகாப்பு இருக்கு. ஒயின் ஷாப்லாம் கூட எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு, அதை எடுக்கணும்னு எழுதி போட்டிருக்கோம். 24 ஹவர்ஸும் போலீஸ் அங்க இருந்துக்கினே தான் இருக்குது. பாதுகாப்பு இல்லாமலாம் இல்ல, நல்லா தைரியமா போறோம் வரோம், எந்த பயமும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அப்படி கிடையாது, அக்கறையோட எல்லாமே ஆக்ஷனோட எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறாரு, எதுவும் குறை கிடையாது. இது ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடுறதா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. எங்க பாதுகாப்புக்கு தானே சார் போடுறாரு, அவர் பப்ளிசிட்டிக்காக தான் ஆரம்பிச்சிருக்காருங்களா? கிடையாது, எங்க பெண்கள் பாதுகாப்புக்கு தான் அப்ப போட்டிருக்கிறது. அதை பத்தி அந்த இதுவும் கிடையாது. இப்போ 1 மாசம் ஆச்சு, எப்படி இருக்கு விஜய்? அவரு வந்து மட்டும் என்ன பண்ணாம வந்துட்டாரு, இப்பதானே வந்திருக்காங்க, இனிமேதான் ஒண்ணு மூவ் பண்ணுவாங்க. உடனே ஆக்ஷன் எடுக்கலன்னா எப்படி அது? எங்களுக்கு பொறுத்தவரையில பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கப்பா, பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வந்தாங்கன்னா எங்களுக்கு அது போதும். பெத்தவங்க வர வரலாம், அந்த குழந்தைங்க வர வரலாம் ரொம்ப பயந்து இருக்கிறோம். எங்களுக்கு குழந்தைங்க நல்லபடியா சேஃப்டியா போய் சேஃப்டியா வந்தா அது போதும். பொம்பளை பசங்க. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இந்த டிவி காட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அதை பத்தி கருத்து என்ன? இன்னும் நாள் இருக்குது இல்லப்பா, இப்பதானே வந்தாரு, இதுக்குள்ள எப்படி அவரு இதெல்லாம் செய்வாரு? இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுக்கணும் அதுக்கு. அப்ப என்ன ஒன்னும் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இல்ல அதெல்லாம் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாமே தன்னார வரும். அவருக்கு அதான வேலையே. இப்பதான் வந்து விஜய் இதுக்கு மேலே தான் டீ விடுவாரு, அதுதான் சொல்றேன். இப்பதான் இப்போ முன்னாடி அவங்க அப்பா இது பண்றது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர் விட்டுருக்கு, அவர் தனியாக போட்டோம். இப்போ வந்துட்டு தளபதி விஜய் வந்துருக்காப்புல. யாருமே எதிர்பார்க்கல இந்த சின்ன வயசுல இப்போ டக்குனு முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. யாரும் எதிர்பார்த்த சொல்லுங்க பார்க்கலாம், யாருமே எதிர்பார்க்காம தான் இவர் வந்து. ஆனா இவருக்கு முன்னாடியே தெரியும் நான் முதலமைச்சர். ஏன்னா இந்த இளைஞர்கள்லாம் போட்டு போடுறாங்க, இந்த சின்ன பசங்க வந்த ஒரு ஒயின் ஷாப் பரவாயில்ல, ஒயின் ஷாப்லாம் மூணாப்புல ஒன்னு ஒரு 4-5 ஒயின் ஷாப் மூணா நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு இது மேல தான் பாதுகாப்பு உண்டு. இப்போ விஜய் வந்துட்டார் இல்லைங்களா, இனிமேல்
பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இப்ப நல்லா ஆக்ட் நல்லா எடுக்கிறாரு. முன்னாடி முதலமைச்சர் ஆகும்போது உதயநிதி என்ன பண்ணாரு, முக ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அவரு என்ன கோவப்பட வேண்டியது ஒண்ணு, ஏன்னா கட்சியா தூக்கி அடிக்க வேண்டியது, இதான் அவருடைய வேலை. விஜய் பாத்தீங்கன்னா சோறு போட்டு அழகா இருக்காப்புல, அவரு என்னதான் வயசான இளமையா இருப்பாரு, மக்கள் மனதை இடம் பிடிச்சிட்டாரு. பெண்கள் பாதுகாப்புல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அப்படிலாம் அவரு என்னப்பா, அவர் கலைப்புடியாலதான் இவரு வந்தாரு, உதயநிதி கலைப்புடியாலதான் இவரு வந்தாரு. அவருக்கு என்ன அவர் குடின்னு சொல்லிட்டு அவரு குடி அது மாதிரி நிறைய அது உங்களுக்கே தெரியும். இப்போ அதான் சொன்னால விஜய் வந்துட்டாரு, இதுக்கு மேல பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு உண்டு. கண்டிப்பா விஜய் வந்துட்டாரு, அவரு இதுக்கு மேல நான் இது பண்றாரு கண்டிப்பா நல்லதே பண்ணுவாரு. மக்கள் மனதில் இடம் பூஸ்டாரு. இந்த வயசுல வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப நான் ஒருத்தவங்க என்ன வச்சுக்கோங்க, நான் எதிர்பார்க்கல கோடிகள் நம்ம மக்களே எதிர்பார்க்காம வந்துட்டாப்புல. அதே மாதிரி இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்னீங்கல்ல, இப்ப இவரு வந்துட்டாருல, இதுக்கு மேல பாதுகாப்பு மட்டும் நீங்க பாருங்க. அவருக்கு பேசாம நான் கட்டு போட்டுருவோம் போல இருக்கு. யாருக்கு? உதயநிதிக்கு கட்டு போட்டுதான் போச்சு. ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவருக்குதாங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நல்லா ஜாலியா வீட்டுல சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா விஜய் அப்படி கிடையாது, வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிடுறாரு. இதே மாதிரி முதலமைச்சர் இருந்தாரு, அவரு வர முடிஞ்சுதா? எல்லாருக்கும் பையன் சொல்லிட்டு இந்த ஆட்சியில பையனா பையன் சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முதலமைச்சர்னா இதுக்கு இந்த மக்களை காப்பாற்றணும். உதயநிதி ஸ்டாலின் எடுக்கிறது அவங்க அப்பா ஸ்டேஜிங் மாரி தான் வருவாரு. அவரு எப்படியோ பிள்ளையும் அப்படிதான் இருப்பாங்க. அடுத்த ஆளுங்க வந்ததுனால என்ன பிரச்சனை? நல்லது பண்றவங்களுக்கு தானே நம்மள நாடி வரணும். எதுவா இருந்தாலும் நல்லது செய்யும் போது நல்லதுக்கு தான் வருவாங்க, கெட்டது வந்தது கிடையாது. விஜய நான் குறை சொல்றது சான்ஸ் கிடையாது, அவரும் நல்லதுதான் பண்ணுவாரு. இப்போதைக்கு அவர் பாரம்பரிய வந்தது பிள்ளைய வந்து அப்பா மாதிரி, அப்பா என்ன ஸ்டேஜுக்கு போனாரு அதே மாதிரி பிள்ளைய அந்த வழி தான் வருவாங்க. விஜய் வந்து நடிகையில வந்துட்டு இப்போ வந்து ஸ்டேண்ட் பண்ணா இப்போ அவரை போட்டு சாவடிக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால அவரும் நல்லது பண்ற, இவங்களும் நல்லதுதான் பண்றாங்க. உலகத்துக்கு வந்து வேற்றுமை இல்லாத வாழ்க்கையில எந்த ஒரு உலகமும் துன்புறுத்தாம நல்லது செஞ்சுன்னு வந்தாங்கன்னா அதுவே வெற்றிகரம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.